இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் பார்க்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் தாட் என்னன்னா, என்னடா ஒரு கிரைம் த்ரில்லருக்கான விறுவிறுப்பே இல்லையே அப்படின்னு. ஆனா, அது எல்லாமே வரக்கூடிய விஷயத்துக்கான ஒரு செட்டப் அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. சப் இன்ஸ்பெக்டரா ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ல ஒரு ஊருக்கு வராரு ஹீரோ. அந்த ஊர்ல பெருசா எதுவும் கிரைம் நடக்காதுன்னு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ஆனா, அவர் வந்து போஸ்டிங் எடுத்த உடனே அந்த ஊர்ல திடீர்னு மர்டர்ஸ் நடக்குது. அந்த மர்டர்ஸ்லாம் அவர் எப்படி சால்வ் பண்றாரு அப்படின்றது தான் கதை. படம் பேரு திருடம், டைரக்டட் பை மார்ட்டின் ஜோசப். ஸ்க்ரீன் பிளே இனிஷியலாக ஸ்லோவாக தான் போகும். இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் வரப்போ கொஞ்சம் பேஸ் பிக்கப் ஆகும். பட் அந்த ஸ்லோவாக போகிறது தான் செட்டப்பே. கிளைமேக்ஸில் தான் அந்த செட்டப்கான ஒரு பே ஆஃப் நமக்கு ரிவீல் ஆகும். இன்வெஸ்டிகேட்டிவ் சீன்ஸோட பேட்டர்ன் கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நெவர்தலெஸ் தே வர் இன்ட்ரெஸ்டிங். ஷான் நிகமோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்கில் சட்டிலாக இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அந்த கேரக்டரோட ஃபீலிங்ஸை ப்ராப்பராக போர்ட்ரே பண்ணியிருந்தார். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பிஜிஎம். இட் வாஸ் டெஃபினெட்லி அ டென்ஸ் சில்லிங் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். இனிஷியலி ஊரில் சில கேரக்டர்ஸ் காட்டுவாங்க. அப்புறம் ஹீரோவை இரிட்டேட் பண்ணுறதுக்காகனே ஒரு கேரக்டர் இருக்கும். அது வந்து ஹீரோவோட கேரக்டர் ரிவீல்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஒரு சீக்வன்ஸ்லேயே கன்வே ஆயிடுச்சு. பட் அது நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கான ஒரு ப்ராப்பர் பே ஆஃப் இருந்த மாதிரி எனக்கு தோணல. ஓவராலாக இது ஒரு டீசென்டான இன்வெஸ்டிகேட்டிவ் கிரைம் த்ரில்லர் வித் அன் அமேசிங் கிளைமேக்ஸ். எனக்கு ஒரு அளவுக்கு படம் ஒர்க் ஆச்சு. படம் ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.